வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கடல்சார் பாதிப்புகளை ஏற்படுத்திய எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் இழப்பீடு வழங்க மறுப்பு. காணாமல் போனோர் குழுவின் ஆய்வுக் கூட்டத்தில் ஸ்ரீலங்கா நீதி அமைச்சர் பங்கேற்பு. நாளை ஜெனீவா பயணம். யாழில் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு கோரும் தேசிய மக்கள் சக்தி விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்து. இலங்கையில் இணைய குற்றங்களில் எண்ணிக்கை அதிகரிப்பு. 7 மாதங்களில் 6512 முறைப்பாடுகள். இலங்கைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு. ஐரோப்பாவில் மற்றுமொரு நேரடி விமான சேவை. இலங்கையில் அதிகரித்து செல்லும் தங்கத்தின் விலை இன்றைய நாளில் 3 லட்சத்தை தாண்டியுள்ளது. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட $1 பில்லியன் இழப்பீட்டை செலுத்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையில் கடந்த 2021ஆம் ஆண்டு கொழும்பு துறைமுகம் அருகே எக்ஸ்பிரஸ் பேர்ல் எனப்படும் சிங்கப்பூர் கப்பல் ஒன்று தீப்பற்றி முற்றாக எரிந்து கடலில் மூழ்கியது. குறித்த தீ விபத்தின் காரணமாக இலங்கை கடற்பரப்பை அண்டிய நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் இலங்கையின் சுற்றுச்சூழலுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. இதனை கருத்தில் கொண்டு பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்டோர் முன்வைத்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்ச நீதிமன்றம் குறித்த தீ விபத்தை தடுக்க தவறியமை காரணமாக எக்ஸ்பிரஸ் கப்பல் நிறுவனத்திற்கு $1 பில்லியன் இழப்பீட்டை செலுத்துமாறு உத்தரவிட்டிருந்தது. எனினும் குறித்த இழப்பீட்டை செலுத்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடைபெறவுள்ள காணாமல் போனோர் தொடர்பான குழுவின் இலங்கையின் முதலாவது காலமுறை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவிற்கு நாளைய தினம் புறப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காணாமல் போனோர் விவகாரம் தொடர்பாக ஜெனீவாவில் நடைபெறும் இலங்கையின் முதலாவது ஆய்வுக் கூட்டம் இதுவாகும். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் காணாமற் போனோர் தொடர்பான பிரச்சினையில் இலங்கை அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள், அதன் சவால்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து அமைச்சர் நாணயக்கார விளக்கமளிக்க உள்ளார். இந்த கூட்டம் இலங்கையின் மனிதுரிமைகள் நிலைமை, குறிப்பாக காணாமற் போனோர் தொடர்பான பிரச்சினையை சர்வதேச அரங்கில் விவாதிப்பதற்கு ஒரு முக்கிய தளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான தகவல்களில் போலியான விவரங்கள் சேர்த்தல் அல்லது உண்மையை மறைத்தல் குற்றமாகும் என பிவுத்துருகெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். எனவே ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் எதிர்காலத்தில் இதற்கு தண்டனை பெறக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024-2025 ஆண்டு காலப்போதில் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான சில தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை என உதய கம்மன்பில கூறியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி பயணச் செலவுகள் தொடர்பான விவரங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் நாட்டில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அரசியல் பழிவாங்கல்கள் மட்டுமே முன்னிலையில் உள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் சுயாதீன ஊடகவியலாளர் மீதான அச்சுறுத்தலுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி இன்றைய தினம் ஜாழ்ப்பாண மாவட்ட பிரதி காவல்துறை அதிபருக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார். அதே நேரத்தில் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தாங்கள் பொறுப்புகளை அச்சமின்றி நிறைவேற்ற முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூரில் சமீபத்தில் நடந்த ஒரு தீவிரமான சம்பவத்தை கவனத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த கடிதத்தை எழுதுவதாக ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார். குறித்த பத்திரிகையாளர் அடையாளம் தெரியாத நபர்களால் கடுமையாக அச்சுறுத்தப்பட்டுள்ளார். உண்மைகள் மக்களை சென்றடைவதை உறுதி செய்வதன் மூலம் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் பத்திரிகையாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அவர்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதும் அவர்களின் தொழில்முறை கடமைகளுக்கு இடையூறாக இருக்கும் மிரட்டல், அச்சுறுத்தல்கள் அல்லது எந்தவொரு வன்முறையிலிருந்தும் அவர்களை பாதுகாப்பதும் எமது கூட்டு பொறுப்பாகும் என அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தியவர்களை உடனடியாகவும் தகுந்த நடவடிக்கை எடுத்து நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்யுமாறும் கடிதம் மூலம் கோரியுள்ளார். ஜாழ்ப்பாணம் மாவட்ட ஊடகவியலாளரின் தொழில் பணிகளை தடை செய்யும் வகையில் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வன்மையாக கண்டனம் தெரிவித்துள்ளார்.
ஊடகவியலாளர்கள் தங்கள் கடமைகளை சுதந்திரமாகவும் இடையூறு அற்ற வகையிலும் மேற்கொள்ளும் உரிமை ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சமாகும் என இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இத்தகைய மிரட்டல்கள் ஊடக சுதந்திரத்தை மட்டுமன்றி ஜனநாயகத்தின் அடித்தளத்தையே பாதிக்கும் ஆபத்தான நிகழ்வாகும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக விசாரணை நடத்தி குற்றத்தை நிகழ்த்தியவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பான சூழலில் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக தற்போதைய அரசாங்கம் தேவையான பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இணைய குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் சமூக ஊடகங்கள் தொடர்பான 6512 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடுகளில் 1198 முறைப்பாடுகள் நிதி மோசடியுடன் தொடர்புடையது என இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழுவின் சிரேஷ்ட பொறியியலாளர் சாருகார் தமனுபல தெரிவித்துள்ளார். மிகவும் பொதுவான முறைப்பாடுகளில் போலி ஃபேஸ்புக் கணக்குகள் மூலம் செய்யப்படும் குற்றங்கள் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஆன்லைன் பாலியல் துன்புறுத்தல், அவதூறு மற்றும் வாட்ஸ்அப் கணக்கு ஹேக்கிங் சம்பவங்கள் ஆகியவையும் முறைப்பாடுகளில் அடங்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இணைய குற்றங்களின் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலையும் சமூக ஊடக தளங்களை பயன்படுத்தும் போது அதிக விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கையின் அவசியத்தையும் இந்த புள்ளி விவரங்கள் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. பயனர்கள் தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் ஆன்லைனில் மோசடி நடவடிக்கைகள் மற்றும் பிற தீங்கிழைக்கும் செயல்களுக்கு எதிராக விழிப்புடன் இருக்கவும் இந்த தரவுகள் வலியுறுத்தியுள்ளன. பெலாரஸின் தேசிய விமான நிறுவனமான பெலாவியா ஏர்லைன்ஸ் இந்த ஆண்டு இலங்கைக்கு நேரடி விமான சேவையை ஆரம்பிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இலங்கையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பெலாவியா ஏர்லைன்ஸின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு விமான இணைப்பு மற்றும் சுற்றுலா உறவுகளை மேம்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க படிநிலையாக இது கருதப்படுகின்றது. இலங்கையின் அழகிய கடற்கரைகள், கலாசார பாரம்பரிய தலங்கள் மற்றும் ஆண்டு முழுவதும் வெப்ப மண்டல காலநிலை ஆகியவை ஐரோப்பிய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு கவர்ச்சிகரமான நீண்ட தூர இடமாக மாறியுள்ளன என்று பெலாவியா ஏர்லைன்ஸ் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். பெலாரஸ் மற்றும் இலங்கைக்கு இடையிலான விமான இணைப்பை மேம்படுத்துவது சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளையும் பலப்படுத்தும் என்று இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆசியாவில் ஒரு முன்னணி சுற்றுலா இடமாக இலங்கை தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்குள் 3 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகையை அடைவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வையை ஆதரிக்கும் நேரடி விமான இணைப்பாக இது மாறும் என சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் மேலும் சுட்டிக்காட்டுகின்றது. இலங்கையில் தங்கத்தின் விலை 3 லட்சத்தை தாண்டியுள்ளது. தங்கத்தின் விலை நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,02,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. அத்துடன் 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 2,79,300 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 37,750 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 34,913 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. 35வது தேசிய இளைஞர் விளையாட்டு விழாவில் ஜாழ் மாவட்ட ரீதியிலான பெண்களுக்கு இடையிலான துடுப்பாட்ட போட்டியில் தெல்லிப்பளை பிரதேச அணி வெற்றி பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் நெல்லியடி காலின்ஸ் மைதானத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இறுதிச் சுற்றில் தெல்லிப்பளை பிரதேச அணி கரவட்டி அணியினை எதிர்கொண்டுள்ளது. போட்டியில் கரவட்டி அணி 28 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் 29 ஓட்டங்களை வெற்றியிலக்காக கொண்டு களமிறங்கிய தெல்லிப்பளை பிரதேச அணி 2.3 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் ஆட்டமிழப்பு எதுவுமின்றி வெற்றி பெற்று சாம்பியனானது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கடல்சார் பாதிப்புகளை ஏற்படுத்திய எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் இழப்பீடு வழங்க மறுப்பு. காணாமல் போனோர் குழுவின் ஆய்வு கூட்டத்தில் ஸ்ரீலங்கா நீதி அமைச்சர் பங்கேற்பு. நாளை ஜெனீவா பயணம்.
யாழில் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு கோரும் தேசிய மக்கள் சக்தி விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்து. இலங்கையில் இணைய குற்றங்களில் எண்ணிக்கை அதிகரிப்பு. 7 மாதங்களில் 6512 முறைப்பாடுகள். இலங்கைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு. ஐரோப்பாவில் மற்றுமொரு நேரடி விமான சேவை. இலங்கையில் அதிகரித்து செல்லும் தங்கத்தின் விலை இன்றைய நாளில் 3 லட்சத்தை தாண்டியுள்ளது. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.